ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாகவே மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லுவோம். இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடக ராசியில் புதன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ரம் பெற்ற சனி பகவான், மீன ராசியில் ராகு. இந்த மாதம் 17ஆம் தேதி ஆவணி மாதம் பிறகு 17ஆம் தேதி கார்த்தால ஒரு 6-6:15 மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். இது சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்போமேயானால் எடுத்த உடனே 18ஆம் தேதி அல்ல 19ஆம் தேதி 19/8/2024 அன்னைக்கு ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு. ரிக் யஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும். வேதம் பயிற்சிக்கிறதுக்கு, வேதத்தினுடைய அத்தியனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூணல் மாத்திப்பா எண்ணிக்கை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது. வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 5/9/2024 அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகர்மா அந்த காலகட்டத்தில். 20ஆம் தேதி 20/8/2024 அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா 22/8/2024 அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி, வாஸ்து நாள் வேறு. வாஸ்து நிதிரை விடும் நாள். ஒரு வருஷத்துக்கே ஒரு 8 நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார். இந்த காலகட்டத்தில் தோஷம் எதற்குமே கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது. இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்தேலையானால் அதாவது மதியம் 2:31 4 மணி வரலும், அதாவது 4:01 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம். இதை 5 பிரிச்சுக்கிறா, 18 நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த 1.5 மணி நேரத்தை. இதன் மூலியமாக வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது 1, ஸ்நானம் பண்ணுறது 2, அதற்கப்புறம் 3வது விஷயம் அவர் பூஜை பண்ணுறது, 4வது போஜனம் பண்ணுறது, அதற்கப்புறம் தாம்பூலம் தரிக்கிறது. இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 4 மணிக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 3:31 4:01 இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது, மனைக்கால் ஊன்றது, அதை தவிர வீட்டுக்கு இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. அதற்கப்புறம் 26ஆம் தேதி 26/8/2024 அன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி. பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தாலேனால் அஷ்டமி ஒரு நாள் வரும், ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரம் வரும். இது ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி. அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம், அதை தவிர ஸ்ரீ சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது. இது ஒரு பெரிய விசேஷம். அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணனுடைய இதுவை சொல்லக்கூடியது, கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது. அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில், ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டான நாளில் ராத்திரி பிறந்ததாக சரித்திரம். அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா. மதுரா, துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான, என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது. அடுத்தது பார்த்தாலேயானால் இந்த வாட்டி 3/9/2024 அன்றைக்கி அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கூடியது. அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இது ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது. அதாவது 5, 9 அப்படின்னு இந்த 2 இடத்தையும் சொல்லக்கூடிய போது 9ஆம் இடமோ 5ஆம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது. அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும். அதனால் அது பித்திருக்களின் தோஷமாக கூட இருக்கலாம். அப்படின்றதுனால தான் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. 5ஆம் தேதி அன்னைக்கு 5/9/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா யஜுர் உபாகர்மா ஏற்கனவே சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் 7ஆம் தேதி அன்றைக்கி விநாயக சதுர்த்தி.
7/9/2024 அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி. அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு, அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும். அதை தவிர வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம், முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது. அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 15ஆம் தேதி 15/9/2024 ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள். கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி. அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும். அதனால் கவலையே பட வேண்டாம். எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம், கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன், அதாவது கல்யாணம், காது குத்தல், சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயனத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா புரட்டாசி மாதம், அது பித்திருக்களுக்குன்னே சொல்லக்கூடியது. அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும், எல்லா விதமான விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். எல்லோரும் கூடி குளிர்ந்து எல்லோரும் எம்பாவாய் மாதிரி எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது. இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுறார். 26/8/2024 அன்றைக்கி ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதுனத்திற்கும், சுக்கிர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து கன்னியில் மாறி நீச்சப்பட்டு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாத கடைசி, அதாவது 31/8/2024 அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது. சரி, உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, பாத சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கார். 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவானும் இருக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிற காலகட்டம். உங்களுடைய ராசிநாதனே ஜென்மத்தில் இருந்து உங்களுக்கு வந்து வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தை சற்று கவனிக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். திடீரென்று உங்களுடைய பேச்சினால் அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறாதீங்க, ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாக குரோதி வருஷம் ஆவணி மாதம்னு சொல்கிறோம். பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள், அதனுடைய மூமெண்ட்டை வச்சு வந்து பலன்கள் சொல்கிறோம். இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வரார். அதனால் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் வலுத்து போகிறது, ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்கள் உங்களை நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை, அதாவது
நீங்கள் சொல்கிறத விட நண்பர்கள் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப்லேயும் உங்களுடைய பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அரசாங்க சம்பந்தமாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் அதன் வழியாக ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். அவரே 5ஆம் இடத்துக்கும் போயிடுறார். 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக அரசாங்க வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 26/8/2024 அன்றைக்கி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறதும், உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல போய் நீச்சமடைகிறார். 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் நீச்சமடைகிறதன் மூலியமாக தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 8ல் நீச்சப்படைகிறதுனால படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர போட்டித் தேர்வில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 31/8/2024 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய 11ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது. அதாவது 11ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தோர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரனும் நீச்சப்பட்டு போகிறார். கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த எர்த்து மூவர்ஸ், எர்த்து மைனிங்கில் இருக்கக்கூடிய மண், அதை தவிர விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் விற்கக்கூடியவர்கள், இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர மருத்துவம் சார்ந்த கெமிக்கல்ஸ் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது அடிசிவ்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதெல்லாம் விற்கக்கூடியவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். துப்புரவு தொழிலாளர்களுடைய அட்மினாக இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு, அதை தவிர இந்த டாக்டராக இருந்து எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டராக இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. பொதுவாகவே பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய இடம்ன்றதுனாலையும், உங்களுடைய ராசியே 5ஆம் அதிபதி புத பகவான் பார்க்குறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் எப்பப்போ வருது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் கும்பராசிக்காரர்களுக்கு 4/9 6/9 வரலும் உண்டான நாட்கள். அதாவது 4/9/2024 6/9/2024 வரலும் உண்டான நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து அல்லி இல்லைன்னா அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் நிச்சயமாக. நீங்கள் இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க. அதை தவிர நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர், சாந்தமான சொருப்பியாக இருக்கக்கூடிய நரசிம்மர், யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.